தங்கத்திற்கு அடுத்து தமிழர்கள் அதிக முதலீடு செய்வது நிலத்தில்தான் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். நாம் ஒரு நிலத்தையோ அல்லது வீட்டு மனையை வாங்குவதற்கு முன் எப்படியெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்பது தொடங்கி பல்வேறு தகவலை கூற வருகிறார் நமது சிறப்பு விருந்தினர் திரு பீட்டர். வணக்கம் நேயர்களே. நம்மளில் பல பேர் கொஞ்சம் பணம் சேர்ந்த உடனேயே முதலீடு செய்வதற்காக தேர்ந்தெடுக்கும் சில துறைகளில் ரியல் எஸ்டேட் துறை மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஆனால் இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், என்ன காரணங்கள் தெரியாமலே அவங்க முதலீடு செய்வதற்காக ஆசைப்படுகிறார்கள். அது வீடு கட்டுவதற்கா, இல்லை அந்த பணத்தை பன்மடங்கு பெருக்குவதற்கா, இல்லது குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கா, இது மாதிரி எதுவுமே சிந்திப்பதே கிடையாது. அதனால் பல இன்னல்களுக்கு அவங்க கஷ்டங்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகவே ரியல் எஸ்டேட் துறையில் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடு செய்வது சரியான முடிவு. ஆனால் நம்ம இடம் வாங்குவது நம்மளுடைய பர்பஸ் சால்வ் ஆகுது, அதாவது நம்மளுடைய எண்ணம் நிறைவேறுகிறதா என்று பார்த்து அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக நீங்கள் வீடு கட்டுவதற்கு இடம் வாங்குவது என்று வைத்துக்கொள்வோம். வீடு கட்டுவதற்கு என்று முடிவு செய்துவிட்டால் எத்தனை ஆண்டுகள் கழித்து நீங்கள் வீடு கட்டுவதற்காக முயற்சி எடுக்கிறீர்கள். அந்த காலகட்டத்திற்குள் வீடு கட்டுவதற்கு ஏற்றவாறு அந்த இடம் மாறிவிடுமா, அதற்கான எல்லா வசதிகளும் ஏற்பட்டு விடுமா என்று முதலில் சிந்திக்க வேண்டும். நம்ம நிறைய பேர் செய்கிற காரியம் என்னவென்றால், வீடு கட்டுறதுக்கு என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த இடத்துல இடம் வாங்கியிருக்காங்க, அவங்க இன்னும் 10 வருஷம் கழித்து வீடு கட்டலாம் இருக்காங்க, இன்னும் 5 வருஷம் கழித்து வீடு கட்டலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியே நம்ம வீடு கட்டுறதுக்கு அந்த இடத்த போய் வாங்கிடுறோம். ஆனால் நம்ம ஒரு 5 வருஷம் கழித்து வீடு கட்டுறதுக்கு முற்படும் போது அங்கே நிறைய பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா வீடு கட்டுவதற்கு அரசாங்கமே நிறைய விதிமுறைகளை விதித்திருக்கிறது. நம்ம யார்கிட்ட அந்த வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குகிறோமோ அவர்கள் அந்த அரசாங்க விதிமுறைகளுக்கு உட்படாமல் சில காரியங்களை செய்து நம்மகிட்ட இந்த இடத்த விற்பனை செய்து விடுகிறார்கள். அதனால் நம்ம என்ன பர்பஸ் வீடு கட்டுறதுக்கு நினச்சி வாங்குகிற எண்ணம் நிறைவேறாமல் போகிறது. இன்னொன்று, சில பேர் முதலீடு என்று சொன்னவுடன் அவங்க என்ன நினைக்கிறார்கள் என்றால், இப்பொழுது இடம் வாங்கிவிட்டால் இந்த 5 வருடங்கள் கழித்து அது 2 மடங்காகும் 3 மடங்காகும் என்று நினைத்து கொள்கிறார்கள். அவர்கள் முடிவு செய்வது நிலம் விற்பனை செய்பவர்கள் கொடுக்கும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட், அங்கு இடம் ஏற்கனவே வாங்கியிருக்கிறவர்கள் சொல்வது, இதை 2ஐ வைத்து தான் அவர்கள் முடிவு செய்கிறார்கள். ஆனால் ஒரு இடம் அப்ரிஷியேஷன், அதாவது பன்மடங்கு உயர்வது நிறைய காரணிகளை பொறுத்து உள்ளது. எடுத்துக்காட்டாக எங்கள் நிறுவனம் சார்பாக நாங்கள் 2005 ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு லேஅவுட் நாங்கள் லேஅவுட் போட்டோம், ப்ரொமோட் பண்ணோம். அப்போ நாங்கள் விற்கும்போது பார்த்திங்கன்னா 2005 ஒரு கிரவுண்டு ரேட் வெறும் 50,000. அப்போது அந்த இடத்தில் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட எந்த வித திட்டங்களோ வேறு எதுவுமே கிடையாது. வெறும் காடு மாதிரி தான் அந்த இடமே இருக்கும். நாங்கள் 2005 அதை டெவலப் பண்ணோம். பட் எங்களுக்கு ஒரு லக்கு என்று தான் சொல்ல வேண்டும். 2006 மத்திய அரசாங்கம் அங்கே சிப்காட் வருகிறது என்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அவர்கள் சொன்ன மாதிரியே 2 வருடங்கள் கழித்து அதற்கான வேலைகளை ஆரம்பித்தார்கள். இப்பொழுது பார்த்தீர்களானால் அங்கே நிறைய தொழிற்சாலைகள் இருக்கின்றன, நிறைய சில ஹோட்டல்ஸும் அங்கே வந்துருச்சு, சில ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்துவிட்டன. இப்போது அதன் விலையை பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2005 என்ன விலைக்கு விற்றோமோ அதை விட 4 மடங்கு விலை இப்போ இருக்கிறது. இதற்கு முக்கியமான காரணம், அரசாங்கம் அறிவித்த திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டு அதற்கான மக்கள் வீடு கட்டி அங்கே குடியேறுவதற்கான வசதிகள் ஏற்பட்டது தான். அதே போல் நான் இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும். அதே ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் எனக்கு தெரிந்த ஒருவர்கள் ஒரு லேஅவுட் போட்டாங்க. அதே மாதிரி தான் அது அந்த இடம் அது இடத்தின் அருகில் எந்தவித டெவலப்மெண்ட்டுமே இதுவரை ஏற்படவில்லை. 2005 எந்த விலை விற்றார்களோ அந்த விலையில் வெறும் 10% விலை ஏற்றம் தான் இன்று காணப்படுகிறது. நம்மளை ஒரு சிறிய கணக்கு பார்த்தோம் என்றால், நம்மளுக்கு வங்கியில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட அது குறைவாக தான் இருக்கிறது. அதனால் முதலீடு செய்ய விரும்புபவர்கள் நிறைய காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய பணம் இத்தனை வருடங்கள் கழித்து அது பெருக வேண்டும் என்றால்
அந்த பெருகுவதற்கான சூழ்நிலைகள் அந்த இடத்தில் எப்போ வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கின்றன. அது உண்மையிலே வந்து அந்த இடம் அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் விலையேற்றம் அடையுமா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, இதில் ஒரு முக்கியமான ஒன்று செயற்கை விலையேற்றம். இந்த செயற்கை விலையேற்றம் என்பது நிறைய பேருக்கு வந்து தெரிவதில்லை. செயற்கை விலையேற்றம் என்றால் என்னவென்றால், ஒரு இடத்தில் ஒரு 100 பிளாட் கொண்ட ஒரு லேஅவுட் இருக்கிறது. அதில் 3 பேர் வந்து வாங்குகிறாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து வந்து வாங்குகிறாங்க. வாங்கி ஒரு 6 மாதம் 1 வருடம் கழித்து அவர்களுக்கு ஏதோ ஒரு அவசர தேவைக்காக அதை விற்பதற்கு முற்படுகிறார்கள். அப்படி விற்பதற்கு முற்படும் பொழுது இந்த லேஅவுட்டை யார் வந்து அவர்களிடம் விற்றார்களோ அவர்களிடமே வந்து செல்கிறார்கள். அவர்கள் எடுத்துக்காட்டாக அவர்கள் வாங்கும்போது சதுர அடி ஒரு 50 ரூபா இன்னும் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க. 50 ரூபான்னு வாங்கிட்டு இப்போ 1 வருஷம் கழித்து போகும்போது அந்த யார் லேஅவுட் போட்டாங்களோ அவங்களே வந்து சொல்கிறாங்க, இப்போ வந்து சதுர அடி வந்து 80 ரூபா போகுது, அதை வந்து நாங்களே வாங்கிக்கிறோம், இல்லாட்டா எங்கள் கஸ்டமர்ஸுக்கே நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு. உடனே இவங்க வந்து பார்க்குறாங்க, பரவாயில்லையே நம்மளுக்கு வந்து 30 ரூபா ஒரு சதுர அடிக்கு கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவர் வந்து அந்த 30 ரூபா சதுர அடிக்கு அதிகமாக கிடைக்கிறனால அதை வந்து விற்பனை செய்து விடுகிறார். திருப்பி ஒரு 2 மாதம் கழித்து அவருக்கு தெரிந்த இன்னொருத்தர் வந்து நானும் விற்றுடலான் இருக்கேன், நீங்கள் என்ன விலைக்கு விற்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, நான் வந்து 80 ரூபாய்க்கு வந்து விற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் பின்னாடி சொல்கிறார், நான் விற்றது வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி, நீங்கள் வந்து இப்போ வந்து 100 ரூபா அப்படின்னு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா 100 ரூபா ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மக்களுடைய கணக்கு வந்து எப்படி ஆயிடுதுன்னா 3 மாதத்தில் 20 ரூபா வந்து கூடிடுது. இதில் நிறையா பேருக்கு வந்து எப்படி பாதிப்பு வந்து ஏற்படுதுன்னா, இந்த 20 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு யார் வந்து கூட்டுறாங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து விற்கிறாங்க 80 ரூபான்னு, 3 மாதம் கழிச்சு அவங்களே 100 ரூபான்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. பேப்பர்லேயே வந்து விளம்பரம் வந்து கொடுக்குறாங்க. உடனே 20 ரூபா அந்த 100 ரூபா கொடுத்து ஒருத்தவங்க வந்து வாங்கிடுறாங்க. திருப்பி இப்படியே வந்து இது வந்து தொடர்கிறது. இடத்தை வந்து அதாவது நம்ம ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்து ஒரு இடம் வாங்கி அதை வந்து நம்ம பன்மடங்காக வந்து பெருக்கணும், அந்த இடத்தினுடைய மதிப்பு வந்து கூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்களே நேரில் போய் இடத்த பார்க்குறதுன்னு மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து விசாரிக்கணும். இந்த இடம் வந்து என்னென்னலாம் அரசாங்கம் எதுவும் திட்டம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்களா, அது எப்போ வந்து நிறைவேற வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது, இன்னும் எத்தனை வருடங்கள் வந்து அது ஆகும் அப்படின்னு இந்த உண்மையான விலையேற்றத்துக்கான காரணங்கள் வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு தெரிந்து கொண்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த இடத்துல இடம் வாங்கினீங்கன்னா கட்டாயம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவு இல்லாவிட்டாலும் ஓரளவாவது கட்டாயம் விலையேற்றம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மீண்டும் நாளை மேலும் சில விவரங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் இதேபோல் சுவாரஸ்யமான பல பகுதிகளுடன் நாளை சத்தியம் புதுப்பொழுது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.